அர்ச்சனை மலராக ஆலயத்தில் வருகின்றோம், ஆனந்தமாய் புகழ் கீதம் என்றும் பாடுவோம். அர்ச்சனை மலராக ஆலயத்தில் வருகின்றோம், ஆனந்தமாய் புகழ் கீதம் என்றும் பாடுவோம். அர்ப்பணித்து வாழ்ந்திட அன்பர் உம்மில் வளர்ந்திட ஆசையோடு அருள் வேண்டி பணிகின்றோம். அர்ப்பணித்து வாழ்ந்திட அன்பர் உம்மில் வளர்ந்திட ஆசையோடு அருள் வேண்டி பணிகின்றோம். தாயின் கருவிலே உருவாகும் முன்னரே அறிந்து எங்களை தேர்ந்த தெய்வமே, பாவியாயினும் பச்சை பிள்ளையாயினும் அர்ச்சித்திருக்கின்றீர், கற்பித்திருக்கின்றீர். மனிதராக புனிதராக வாழ பணிகின்றீர், பிறரும் வாழ எங்கள் வாழ்வை கொடுக்க அழைக்கின்றீர். அஞ்சாதே என்று எம்மை காத்து வருகின்றீர். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக, உமான்மாவோடும் இருப்பதாக. சகோதர சகோதரிகளே, தூய மரண நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். உள்ளம் நொறுங்கி வருந்துவோர் நிலமாக்க அனுப்ப பெற்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். பாவிகளை தேடி வந்த கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். தந்தையின் வலப்பக்கம் வீட்டிலிருந்து எங்களுக்காக பிறந்து பேசுகின்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். எல்லாம் வல்ல இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நம்முடைய பாவங்களை மன்னித்து நம் அனைவரையும் நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல் மனத்தோர்க்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே
மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள இல்லாமல் இறைவா, மனித குலத்தை ஒப்புரவாக்குவதற்காக நீர் நிறுவிய உடன்படிக்கையில் பாஸ்கா மறைபொருளை எங்களுக்கு தந்தீரே. நாங்கள் அறிக்கையிட்டு கொண்டாடுவதை செயல்களில் வெளிப்படுத்த எங்கள் உள்ளங்களை தூண்டி எழுப்புவீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி புரிகின்ற உமது மகனும் எங்கள் ஆண்டவருமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். இயேசுவில் அன்றி வேறு எவராலும் மீட்பு இல்லை. திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 4, இறை வசனங்கள் 1 முதல் 12 நிறைவு பெற. அந்நாள்களில் பேதுருவும் ஜோவானும் மக்களோடு பேசிக்கொண்டிருந்தனர். அப்போது குருக்களும் சதுசேயர்களும் கோவில் காவல் தலைவரும் அங்கு வந்தார்கள். அவர்கள் மக்களுக்கு கற்பிப்பதையும் இறந்தோர் இயேசுவின் மூலம் உயிர்த்தெழுவார் என்று அறிவித்ததையும் கண்டு எரிச்சல் அடைந்து அவர்களை கைது செய்தார்கள். ஏற்கனவே மாலையாகிவிட்டதால் மறுநாள் வரை காவலில் வைத்தார்கள். அவர்களுடைய வார்த்தைகளை கேட்ட பலரும் நம்பிக்கை கொண்டனர். இவ்வாறு நம்பிக்கை கொண்ட ஆண்களது எண்ணிக்கை ஏறக்குறைய 5000. மறுநாள் தலைவர்களும் மூப்பர்களும் மறைநூல் அறிஞர்களும் எருசலேமில் ஒன்று கூடினார்கள். அவர்களுடன் தலைமை குருவான அன்னாவும் கையபா, ஜோவான், அலெக்சாந்தர் ஆகியோரும் தலைமை குருவின் குடும்பத்தை சேர்ந்த அனைவரும் கூடியிருந்தார்கள். அவர்கள் திருத்தூதர்களை நடுவில் நிறுத்தி, நீங்கள் எந்த வல்லமையால் அல்லது எந்த பெயரால் இதனை செய்தீர்கள் என்று வினவினார்கள். அப்பொழுது பேதுரு தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டு அவர்களுக்கு மறுமொழியாக கூறியது, மக்கள் தலைவர்களே, மூப்பர்களே, உடல் நலமற்றிருந்த இவருக்கு நாங்கள் செய்த நற்செயல்கள் எப்படி நிகழ்ந்தது என்பதை குறித்து நாங்கள் இன்று விசாரணை செய்யப்படுகின்றோம். நசரேத்து இயேசுவின் பெயரால் இவர் நலமடைந்து நம்முடன் நிற்கின்றார். இது உங்கள் எல்லாருக்கும், இஸ்ராயேல் மக்கள் அனைவருக்கும் தெரிந்திருக்கட்டும். நீங்கள் இயேசுவை சிலுவையில் அறைந்தீர்கள், ஆனால் கடவுள் இறந்த அவரை உயிருடன் எழுப்பினார். இந்த இயேசுவே கட்டுகிறவர்களாகிய உங்களால் இகழ்ந்து தள்ளப்பட்ட கல், ஆனாலும் முதன்மையான மூலைக்கல்லாக விளங்குகின்றார். இவராலே அன்றி வேறு எவராலும் மீட்பு இல்லை. ஏனென்றால் நாம் மீட்பு பெறுமாறு வானத்தின் கீழ் மனிதரிடையே இவரது பெயரன்றி வேறு எந்த பெயரும் கொடுக்கப்படவில்லை. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 118 இறைவசனங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டவை. உங்கள் பல்லவியாக 22. உங்கள் பல்லவியாக, கட்டுவோர் புறக்கணித்த கல்லே கட்டடத்தின் மூலைக்கல் ஆயிற்று. கட்டுவோர் புறக்கணித்த கல்லே கட்டடத்தின் மூலைக்கல் ஆயிற்று. கட்டுவோர் புறக்கணித்த கல்லே கட்டடத்தின் மூலைக்கல் ஆயிற்று. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர். என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு, என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு என இஸ்ராயேல் மக்கள் சாற்றுவார்களாக. என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு என ஆண்டவர்க்கு அஞ்சுவோர் அனைவரும் சாற்றுவார்களாக. கட்டுவோர் புறக்கணித்த கல்லே கட்டடத்தின் மூலைக்கல் ஆயிற்று. கட்டுவோர் புறக்கணித்த கல்லே கட்டிடத்தின் மூலைக்கல் ஆயிற்று. ஆண்டவரால் இது நிகழ்ந்துள்ளது, நம் கண்களுக்கு இது வியப்பாயிற்று. ஆண்டவர் தோற்றுவித்த வெற்றியின் நாள் இதுவே. இன்று அக்களிப்போம், மகிழ்வோம்.
கட்டுவோர் புறக்கணித்த கல்லே கட்டடத்தின் மூலைக்கல்லாயிற்று. ஆண்டவரே மீட்டருளும், ஆண்டவரே வெற்றிதாரும், ஆண்டவரின் பேரால் வருபவர் ஆசி பெற்றவர், ஆண்டவரது இல்லத்தில் உங்களுக்கு ஆசி கூறுகின்றோம். ஆண்டவரே இறைவன், அவர் நம்மீது ஒளிந்துள்ளார். கட்டுவோர் புறக்கணித்த கல்லே கட்டடத்தின் மூலைக்கல்லாயிற்று. கட்டுவோர் புறக்கணித்த கல்லே கட்டடத்தின் மூலைக்கல்லாயிற்று. ஆண்டவர் தோற்றுவித்த வெற்றியின் நாள் இதுவே. என்று அக்களிப்போம், அகமகிழ்வோம். அல்லேலூயா. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித ஜோபான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. ஜோபான் நற்செய்தி அதிகாரம் 21, திருவசனங்கள் 1 தொடக்கம் 14 வரை. அக்காலத்தில் இயேசு தம் சீடருக்கு திரிபேரியா கடல் அருகே மீண்டும் தோன்றினார். அவர் தோன்றியது இவ்வாறு: சீமோன் பேதுரு, திதும் என்னும் தோமா, கலிலேயா உள்ள கானாவை சேர்ந்த நத்தனியேல், செபதேயின் மக்கள் ஆகியோரோடு இயேசுவின் சீடர்கள் வேறு இருவரும் கூடியிருந்தனர். அப்பொழுது சீமோன் பேதுரு அவரிடம், நான் மீன் பிடிக்கப் போகிறேன் என்றார். அவர்கள், நாங்களும் உம்மோடு வருகிறோம் என்று போய் படகில் ஏறினார்கள். அன்று இரவு அவர்களுக்கு மீன் ஒன்றும் கிடைக்கவில்லை. ஏற்கனவே விடியற்காலை ஆகியிருந்தது. இயேசு கரையில் நின்றார். ஆனால் அவர் இயேசு என்று சீடர்கள் அறிந்து கொள்ளவில்லை. இயேசு அவர்களிடம், பிள்ளைகளே, மீன் ஒன்றும் படவில்லையா என்று கேட்டார். அதற்கு அவர்கள் இல்லை என்றார்கள். அவர் படகின் வலை பக்கத்தில் வலை வீசுங்கள், மீன் கிடைக்கும் என்று அவரிடம் கூறினார். அவர்களும் அவ்வாறு வீசினார்கள். மீன்கள் மிகுதியாக அகப்பட்டதால் அவர்களால் வலையை இழுக்க முடியவில்லை. இயேசுவின் அன்பு சீடரைக் கண்டு பேதுருவிடம், அங்கு நிற்பவர் ஆண்டவர் தாம் என்றார். அதை கேட்டவுடன் தம் ஆடையை கணைந்திருந்த சீமோன் பேதுரு ஆடையை இடுப்பில் கட்டிக்கொண்டு கடலில் குதித்தார். மற்ற சீடர்கள் மீன்களுடன் வலை இழுத்துக்கொண்டு படகிலேயே வந்தார்கள். அவர்கள் கரையிலிருந்து வெகு தொலைவில் இல்லை, ஏறக்குறைய 100 மீட்டர் தொலைவில் தான் இருந்தார்கள். படகு விட்டு இறங்கியவுடன் கரியினால் தீ மூட்டப்பட்டிருப்பதையும் அதன் மீது மீன் வைத்திருப்பதையும் அவர்கள் கண்டார்கள். அங்கு அப்பவும் இருந்தது. இயேசு அவர்களிடம், நீங்கள் இப்பொழுது பிடித்தவற்றில் சில மீன்களை கொண்டு வாருங்கள் என்றார். சீமோன் பேதுரு படகில் ஏறி வலையை கரைக்கு இழுத்தார். வலை நிறைய பெரிய மீன்கள் இருந்தன. அவற்றின் எண்ணிக்கை 153. இத்தனை மீன்களிலிருந்தும் வலை கிழியவில்லை. இயேசு அவரிடம், உணவருந்த வாருங்கள் என்றார். சீடருவரும், நீர் யார் என்று இயேசுவிடம் கேட்க துணியவில்லை. ஏனில் அவர் ஆண்டவர்தாம் என்று அவர் அறிந்து கொண்டார்கள். இயேசு அவர்கள் அருகில் வந்து அப்பத்தை எடுத்து அவரிடம் கொடுத்தார். மீனையும் அவ்வாறே கொடுத்தார். இவ்வாறு இயேசு இறந்து உயிரில் எழுப்பப்பட்ட பிற்பாடு தம் சீடருக்கு இப்பொழுது 3ஆம் முறையாக தோன்றினார். இது வாழ்வு தருகின்ற கிறிஸ்து இயேசுவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவன் இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, இந்த பாஸ்கா காலத்திலே ஜோவான் நற்செய்தி 21ஆம் அதிகாரம்
திரும்ப திரும்ப வாசிக்கப்படுவதை நாங்கள் பார்க்கிறோம். இந்த யோவான் நற்செய்தியினுடைய 21ஆம் அதிகாரமே மிக மிக ஒரு அழகான அதிகாரம். யோவான் உயிர்த்த இயேசு தன்னுடைய சீடர்களை எவ்வாறு உறுதிப்படுத்தினார் என்பதை எங்களுக்கு அழகாக வெளிப்படுத்துகிறது. இந்த நாட்களிலே இந்த யோவான் நற்செய்தி 21ஆம் அதிகாரத்தை பல முறை நாங்கள் வாசிக்க வேண்டும். ஏனென்றால் இது எங்களுக்கு நம்பிக்கை கொடுக்கின்ற ஒரு பகுதியாக இருக்கிறது. சிறப்பாக நம்முடைய மறைந்த திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் அடிக்கடி எங்களுக்கு சொல்லுகின்ற விடயம், நாங்கள் திருப்பயணிகள், நம்பிக்கையின் திருப்பயணிகள். ஆகவேதான் நம்பிக்கை என்பது நம்முடைய வாழ்க்கையிலே மிக மிக முக்கியமானது. ஆகவேதான் இந்த 21ஆம் அதிகாரம் சீடர்களை எவ்வாறு உறுதிப்படுத்தினார் என்பதை நாங்கள் பார்க்கிறோம். நற்செய்தியின் முதல் பகுதியில் பேதுரு மனமடிவு கொண்டவராக எல்லாம் முடிந்து விட்டது என்ற சிந்தனையிலே தன்னுடைய பழைய வாழ்வுக்குள்ளே போக வேண்டும் என்கின்ற நோக்கத்தோடு தன்னோடு இருந்த சீடர்களை அழைத்து கொண்டு நான் மீன் பிடிக்கப் போகிறேன் என்று சொல்லுகிறார். காரணம், 3 ஆண்டுகள் இயேசுவை நாங்கள் பின்பற்றினோம், அவருடைய மரணத்தோடு எல்லாம் முடிவடைந்து விட்டது. ஆகவே பழைய வாழ்வை தொடங்குவோம், எங்களுக்கு வாழ்க்கையில் இனி ஒன்றுமில்லை என்கின்ற ஒரு கோணத்திலே நாங்கள் மீன்பிடிக்கப் போகிறேன், நான் மீன்பிடிக்கப் போகிறேன் என்று சொல்லுகிற பொழுது அவரோடு இருந்த சீடர்களும் நாங்களும் வருகிறேன் என்று கூறி படகில் ஏறினார்கள். ஆனால் அந்த இரவு முழுவதும் அவர்கள் மீன்பிடித்தும் ஒன்றுமே கிடைக்கவில்லை. ஏனென்றால் இயேசு இல்லாமல் அவர்களுடைய வாழ்க்கையிலே வெற்றி இல்லை என்பதைத்தான் இது எங்களுக்கு வெளிப்படுத்துகிறது. ஆகவே விடிய காலையிலே அவர்கள் ஒன்றும் பிடிக்காமல் ஒரு மனமடிவோடு அந்த கரைக்கு வருகிற பொழுது அங்கேதான் இயேசு இருக்கிறார். ஆனால் இயேசு என்று சீடர்கள் அறிந்து கொள்ளவில்லை. அப்பொழுது அந்த சீடர்களை இயேசு அழைக்கின்ற அந்த சொல் மிக மிக அழகான ஒரு சொல், பிள்ளைகளே. அன்போடும் பாசத்தோடும் இயேசு தன்னுடைய சீடர்களை 3 ஆண்டுகள் ஒரு மாபெரும் திருச்சபைக்காக, இந்த திருச்சபையினுடைய முதலாவது திருத்தந்தையை ஆக்குவதற்காக பேதுருவையும் அந்த சீடர்களையும் உருவாக்கிய இயேசு அவர்களை பார்த்து கேட்கிறார், பிள்ளைகளே, நீங்கள் மீன் ஒன்றும் படவில்லையா என்று கேட்டபொழுது அவர்களும் இல்லை என்று சொல்லுகிறார்கள். அப்பொழுதுதான் இயேசு ஒரு அழகான கட்டளையை கொடுக்கிறார். அதாவது, படகின் வலப்பக்கத்தில் வலை வீசுங்கள், மீன் கிடைக்கும் என்று கூறுகிறார். இரவு முழுவதும் மீன் பிடித்தும் ஒன்றும் கிடைக்கவில்லை என்ற மிகவும் அனுபவமுள்ள பாரம்பரிய ஒரு மீனவனிடம் கரையில் இருக்கின்றவர் சொல்லுகிறார், வலைப்பக்கத்தில் வலையை வீசுங்கள், மீன் கிடைக்கும் என்று சொன்ன பொழுது பேதுருவுடைய தாழ்ச்சியை நாங்கள் பார்க்கிறோம். எனக்கு தெரியும், இத்தனை காலமாக நான் மீன் பிடித்திருக்கிறேன், எனக்கு தெரியும் எப்பொழுது தண்ணீர் மேலே வரும், எந்த பக்கத்திலே வலையை வீச வேண்டும் என்று தெரியும் என்று சொல்லவில்லை. அவருடைய தாழ்ச்சி. உடனடியாக அவர் கூறியவாறே வலையை வீசினார்கள். மிகுதியான மீன் அங்கே பிடிபட்டது. அந்த வலைகளை இழுக்க முடியவில்லை. அங்கே ஒரு மாபெரும் அதிசயம் தோன்றிய பொழுதுதான் இயேசு தங்களோடு இருக்கிறார் என்பதை சீடர்கள் புரிந்து கொண்டார்கள். இதுவரை அவர்கள் இந்த மீன் பிடிக்க போகிற பொழுது எல்லாம் முடிந்து விட்டது, இயேசு எங்களோடு இல்லை என்கின்ற உணர்விலே போனவர்கள் இந்த பெரும் மீன்பாட்டை, மாபெரும் புதுமையை கண்டவுடனே அவர்கள் அங்கே இயேசுவை கண்டுகொள்ளுகிறார்கள். மீண்டும் தங்களுடைய வாழ்க்கையிலே நம்பிக்கையை பெற்றுக்கொள்கிறார்கள். இந்த 21ஆம் அதிகாரத்தை நாங்கள் மீண்டும் மீண்டும் வாசிக்க அழைக்கப்படுகிறோம். ஆண்டவன் இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, நம்முடைய மறைந்த திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் எளிமையானவர் என்று சொல்லப்படுகிறது. மிகவும் எளிமையானவர். இஸ் a man of simplicity என்று சொல்லப்படுகிறது. பேதுருடைய வாரிசாக இந்த உலகத்தில் இருந்து தன்னுடைய வாழ்வு முழுவதுமே இயேசுவுக்கு அர்ப்பணித்து இந்த இயேசுவனுடைய உன்னதமான சீடனாக வாழ்ந்த
நம்முடைய திருத்தந்தையை மீண்டும் ஒரு முறை இன்றைய திருப்பலியிலே நாங்கள் நினைவு கூறுவோம். வலது பக்கத்தில் வீசு மீன்கள் கிடைக்கும் என்று பேதுருக்கு சொன்னது போல நம்முடைய திருத்தந்தைக்கும் கடந்த பல ஆண்டுகளாக இயேசு இருந்து அவரை வழிகாட்டினார். ஆகவேதான் ஒரு மாபெரும் ஒரு திருத்தந்தையாக நம்முடைய திரு அவையை வழிநடத்தி அவர் மரணித்திருக்கின்றார். ஆகவே இந்த நாளிலே அவருடைய ஆன்ம இளைப்பாற்றிக்காக மீண்டும் ஒரு முறை நாங்கள் நன்றி கூறுவோம். இயேசுவை தன்னுடைய வாழ்வின் ஊற்றாகவும் உறைவிடமாகவும் கொண்ட நம்முடைய திருத்தந்தைக்காக பேதுருவை போல இயேசுவின் மீது அசைக்க முடியாத நம்பிக்கை கொண்டு வாழ்ந்த நம்முடைய திருத்தந்தைக்காக நன்றி கூறி அவருடைய ஆன்ம இளைப்பாற்றிக்காக நாங்கள் மிகவும் ஆழமாக செபிப்போம். இன்றைய திருப்பலியிலும் எங்களுடைய தனிப்பட்ட வாழ்விலும் செபிப்போம். இப்பொழுது எழுந்து நின்று எங்களுடைய தேவைகளை ஆண்டவரிடம் சமர்ப்பிப்போம். மரணத்தை வென்று உயிர்த்த வேந்தனே எம்முறைவா, உமது உயிர்ப்பை கொண்டாடும் எம் தாயாம் திரு அவையையும் திரு அவையின் பணியாளர்களையும் உமது உயிர்ப்பின் வல்லமையால் நிரப்பி உமக்கு சான்று பகரும் வழியில் மக்களை வழிநடத்த வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் ஆண்டவரே, பாஸ்கா காலத்தில் எங்கள் குடும்பங்களுக்கு உமது உயிர்ப்பின் பலனான அன்பு, மகிழ்ச்சி, அமைதி ஆகியவற்றை நிறைவாக பொழிந்து குடும்பங்கள் அனைத்தும் ஒற்றுமையால் உயர்ந்திடவும் சாட்சிய வாழ்வு வாழவும் உமது இரக்கத்தை பொழிந்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அருளின் ஊற்றே இறைவா, நாம் உம்மை முழுமையாக அறிந்து கொண்டு உமது வார்த்தையின் வழியில் எம்மையும் பிறரையும் அன்பு செய்து உமக்குகந்த வாழ்வு வாழ்ந்து எங்களது வாழ்வின் மூலம் நற்செய்தியை பறைசாற்றுபவர்களாக வாழ வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எம் பாவங்களுக்கு கழுவாயாக வந்தவரே இறைவா, மனித உள்ளங்களில் ஏற்படும் போட்டி, பொறாமை, தீய எண்ணங்கள் என்பவற்றிலிருந்து நாம் விடுபட்டு நல்லுள்ளம் கொண்டவர்களாக உமக்குகந்த வாழ்வு வாழ வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக ஆண்டவரை பார்த்து மன்றாடுவோம். எங்கள் அன்பு தந்தை இறைவாம், நீர் நிறுவிய உம்முடைய திரு அவைக்காக நாங்கள் உமக்கு நன்றி கூறுகிறோம். திருவையினுடைய சீடர்களை நீர் உறுதிப்படுத்திய உம்முடைய அருளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி கூறுகிறோம். இந்த திரு அவையை மிகவும் அழகான முறையிலே வழிநடத்திய நம்முடைய மறைந்த திருத்தந்தைக்காகவும் நன்றி கூறுகிறோம். அவருடைய குறை குற்றங்களை மன்னித்து அவருக்கு நீர் அப்பொழுது நித்திய பேர்பத்திலே இடம் கொடுத்தருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமென். காணிக்கை தந்தோம் கர்த்தாவே, ஏற்றுக்கொள்ளுமை இப்போதே. கண்கொண்டு பாரும் கடவுளின் மகனே, காணிக்கை யார் தந்தார் நீதானே. காணிக்கைதான் செலுத்த வந்தோம், கருணை கிடைக்கட்டும். தேவன் தந்த ஜீவனெல்லாம் புனிதமடையட்டும். காணிக்கைதான் செலுத்த வந்தோம், கருணை கிடைக்கட்டும்.
காணிக்கை தந்தோமே. சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் ஒப்புக் கொடுக்கும் இப்பலி எல்லாம் அல்ல தந்தையாகிறவனை கேட்டதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரை, இந்த பாஸ்கா காணிக்கைகளால் நிகழ்ந்த உறவு பரிமாற்றத்தை கனிவுடங்களில் நினைவுக்கு கொண்டு வர உம்மை மன்றாடுகின்றோம். அதனால் நாங்கள் மண்ணக நாட்டங்களிலிருந்து விடுதலை பெற்று விண்ணகத்தின் மீது விருப்பம் கொள்ள செய்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தை என்றும் வாழும் எல்லாம் வல்லறிவா, எந்நாளும் அவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏழுமுடைய திருமகனின் மீட்பளிக்கும் பாடுகளால் உலகம் அனைத்தையும் நல்லுணர்வு பெறுகிறது. உமது மாண்பை அறிக்கையிடுகிறது. சிலுவையின் வியத்தகு வலிமையினால் உலகத்தின் மீது தீர்ப்பும் சிலுவையில் அறையுண்டவரின் அதிகாரமும் விளங்குகின்றன. ஆகவே ஆண்டவரே, வானதோர் புனித நிருபரோடும் நாங்களும் உம்மை அறிக்கையிட்டு அக்களிப்புடன் சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசான்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசான்னா. ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கு மூச்சு. ஆகவே முடியாவியை பொழிந்தே காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டும் என உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபடும் என வந்து தம்மை கையளித்த பொழுது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனுமே இரவிருந்து அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவமன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமென்று ஊழியம் புரிய தகுந்தவரென எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவனிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகம் பரவியிருக்கும் உடைய திருவை நினைவு கூர்ந்தலும் எங்கள் ஆயர் ஜஸ்டின் ஞான பிரகாசம் எல்லா திருராக நிபரோடும் திரு அவை அன்பில் நிறைவு பெற சிதறலாம். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் தொழில்களும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் எங்கள் இறந்தவர்கள் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவரின் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியாள், அவருடைய கணவரான புனித ஜோசப், புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்த புனிதராகிய அனைவருடன் நாங்கள் இலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே,
தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்று உமக்கே உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்க பெற்ற படிப்பினியால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமைகள் அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கண்டுள்ள வேண்டும் என்று உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்க துணவியினால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றிலுமாயிருப்போமாக. நாங்கள் நோக்கி இருக்கும் பேர்பத்திற்காகவும் எமட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று நம்முடைய திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையே கனிவுடன் கண்ணோக்கி உமது திருவிழத்து கேட்பதற்கு அமைதியை ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அமைதியை அருகில் இருக்கின்றவர்களோடு பகிர்ந்து கொள்வோம். உங்களுக்கு அமைதி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவரே, உலகின் பாவங்களை போக்குகின்றவர். கிறிஸ்துவுடைய திருவிருந்து கலைக்க பெற்று நாம் அனைவரும் பெயர் பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருச்சரீரம் ரத்தம் நம்மை காத்து நித்திய வாழ்வளிப்பதாக. நற்கருணை ஆன்மீக சுபம். நற்கருணையில் உயிருடலாக வீற்றிருக்கும் ஆண்டவராகிய இயேசுவே, இத்தருணத்தில் அருட்சாதன வடிவில் உம்மை பெற்றுக்கொள்ள இயலாததால் நான் உம்மை ஆன்மீக ரீதியில் பெற்றுக்கொள்ள மிகுந்த ஆசையாயிருக்கின்றேன். ஆண்டவராகிய இயேசுவே, என் உள்ளத்தில் எழுந்தருளி வாரும். ஆமேன். செல்வம், நான் உன்னை தேடும் செல்வம், உனதன்பில் உளம் காணும் இன்பம், உறவிலோர் புது வாழ்வு பொங்கும், உறவிலோர் புது வாழ்வு பொங்கும்.
துளி நேரம் கலங்கரை ஒளி தீபம் கலங்கிடும் துளி நேரம் கலங்கரை ஒளி தீபம் கனிவோடு எனிலேற்றவா இறைவா கலங்காமல் என்னை தேற்றவா நீ என்னை தேடும் தெய்வம் நான் உன்னை தேடும் செல்வம் உனதன்பில் உளம் காணும் இன்பம் உறவில் ஓர் புது வாழ்வு பொங்கும் உறவில் ஓர் புது வாழ்வு பொங்கும். இறைவனுக்கு நன்றி கூறி செபிப்போமாக. ஆண்டவரே, உமது பரிவிரக்கத்தால் நீர் மீட்டுக் கொண்டவர்களை தொடர்ந்து பாதுகாத்தருளும் உம்மை வேண்டுகிறோம். அதனால் நம்முடைய திருமகனுடைய பாடுகளால் மீட்கப்பட்டவர்கள் அவரது உயிர்ப்பில் மகிழ்வார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவி நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆண்டவருடைய அன்பிலும் பாதுகாப்பிலும் சென்று வாழுங்கள். இறைவனுக்கு நன்றி. அன்னையும் அருள் திருவாதனம் கண்டால் நம் அல்லல்கள் அகன்று விடும். அவள் கண்களில் மின்னிடும் கருணையை கண்டால் கவலைகள் மறைந்து விடும். கவலைகள் மறைந்து விடும். வாடாலில்லியும் வாழ்த்தி பாடிடும் தூய்மைதான் அவள் தோற்றம் என்று தேடாமானிடர் யாருளர் தரணி பாடார் அவளேற்றம் பாடார் அவளேற்றம். அன்னையின் அருள் திருவாதனம் கண்டால் நம் அல்லல்கள் அகன்று விடும். அவள் கண்களில் மின்னிடும் கருணையை கண்டால் கவலைகள் மறைந்து விடும். கவலைகள் மறைந்து விடும். நித்ய ஸ்துதி கூறிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்ய ஸ்துதி கூறிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்ய ஸ்துதி கூறிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். திருச்சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் பகைவரிடமிருந்து எங்களை மீட்டள்ளும் எங்கள் இறைவா, தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.